ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்தவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்தி. இப்போ ஒரு ஒரு சர்ச்சை ஒண்ணு பெருசா வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளா காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டிருக்கு. எதுக்குன்னா, அந்த G7 மீட் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போறப்ப போப் அவர்களை பார்த்திருக்காரு. அந்த சந்திப்பை காங்கிரஸ் போப்பு இறுதியா அவர் கடவுளை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை கிண்டல் செய்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதற்கு இப்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த ஒரு மத உணர்வு, இந்த காழ்ப்புணர்ச்சி, மோடி அவர்கள் மேல இருக்க இந்த காழ்ப்புணர்ச்சினால எந்த அளவுக்கு காங்கிரஸ் தன்னோட மதிப்பை இழந்துகிட்டே இருக்கு? காங்கிரஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்திய ஒற்றுமை, இந்திய இறையாண்மை, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி என ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு இத்தாலி காங்கிரஸா மாறி போயிடுச்சு. இப்போ G7 உலகின் பணக்கார 7 நாடுகள் கொண்ட இது. அதுல G8 இந்தியாவை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தாங்க இனிமேல் பல நாடுகளை சேர்க்கணும், பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பல நாடுகள் சேருது. இந்த மாதிரி மீட்டிங்ல இப்ப பாஜக ஆட்சி 2014 முன்னாடி போனோம்னா அப்படி போய் இந்திய பிரதமர் அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா மூலையில அப்படி நிக்க வச்சுப்பாங்க, போட்டோக்கு மாத்திரம் போஸ்ட் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். மன்மோகன் சிங் அவர்களை ஒரு முறை பேச்சு அழைக்கப்பட்ட போது அவருக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவர் மறுக்க அப்புறமாக மாற்றி அமைக்கப்பட்டது. பட் இப்போ எல்லா இடங்களிலும் இந்திய பிரதமர் தான் எங்களுக்கு அமைதியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த G7 அந்த போட்டோ ஆப்ல பாத்தீங்கன்னு சொன்னால் நடக்கிற நாடு இத்தாலி பிரதமர் நிற்க, அதன் அருகில் மோடி நடுவில் நிற்க, மீதி அனைத்து ஜனாதிபதிகளும் பிரதமரும் கீழையும் சைட்லயும் நிக்கிறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி கீழே நிற்கிறார். அந்த அளவிற்கு இந்தியாவின் பிரதமர் போற்றப்படுகிறார், இந்தியாவின் பிரதமர் மதிக்கப்படுகிறார். இப்படி இருக்கிறப்ப இந்த இந்திய வளர்ச்சியை கொண்டு வந்த மோடியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணா நாங்க இறங்குவோம் இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரை தங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி, இந்திய ஒற்றுமையை நோக்கி போனா நாங்க ஓட்டு கிடைக்காதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. மதவாதத்தை, பிளவுவாதத்தை தூண்டிதான் ஓட்டு எடுக்கணும்னு வச்சுட்டாங்க. உதாரணமாக கர்நாடகா தேர்தல்ல நாங்க பஜ்ரங்தளை பேன் பண்ணுவோம்னு சொன்னதுனால முஸ்லிம் ஓட்டுகள் வந்தது அப்படின்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் எதிர்ப்பானவன்னா நான் எல்லா ஊர்லயும் அனுமான் கோயில் கட்டுவேன்னு டி கே சிவகுமார் சொன்னார். ஒரு வருஷம் முடிய போது எந்த இடத்துலயும் ஒரு கோயிலும் கட்டினதாக தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆந்திராலையும் அதே வேலையை அவர்கள் செய்தார்கள். ஆந்திரால ஜமாத் ஒரு ஓப்பனாக கடிதமே கொடுத்துச்சு, இந்தந்த தொகுதிகளை காங்கிரஸை ஆதரிங்கள், இந்தந்த தொகுதியில் மஜ்லிஸ் கட்சியை ஆதரிங்கள், இந்தந்த தொகுதியில் காங்கிரஸ் வீக்காக இருப்பதால் பிஆர்எஸ் ஆதரிங்கள்னு கொடுக்க, அங்க காங்கிரஸ் ஜெயிச்சதுல இருந்து முஸ்லிம்களை அப்பீஸ் செய்தால்தான், கிறிஸ்தவர்களை அப்பீஸ் செய்தால் மட்டுமே அந்த ஓட்டுகள் மத அடிப்படையில் மொத்தமாக வந்துடும், இந்துக்கள் ஜாதி அடிப்படையில் பிரிந்து போயிடுவார்கள்னு அவங்க வேலை செய்யறாங்க. நீங்க சொன்ன சந்தேகம், நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா பிரச்சாரத்திலே பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சொன்னாரு, முஸ்லீம் லீக் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பையில இருந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சார். எனக்கு இதுல ஒரு சந்தேகம், பாஜக வளர்ச்சியை நோக்கிதான் அவங்க பேசுறாங்க, டெவலப்மெண்ட் தான் பிரச்சனை பண்ணாங்க. பட் இந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. அதே மாதிரி சிறுபான்மையர் கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பண்றதுல என்ன தப்பா இருக்கு? அதுல என்ன அவங்க என்ன மீறி போறாங்க? இல்ல இந்து கன்சாலிடேஷன் இல்ல, தேசிய ஒற்றுமை கன்சாலிடேஷன் ஒண்ணுமே இல்லைங்க. மோடி அவர்கள் எல்லா ஸ்பீச்லயும் ஒரு வார்த்தையை மக்களை உணர்ச்சியை ஒன்று சேர்க்க பாரத் மாதா கி ஜி, வந்தே மாதரம் சொல்றாருங்க. இத காங்கிரஸ் சொல்றதுக்கு என்னங்க ப்ராப்ளம்? இது திராவிட கழகங்கள், இந்திய இறையாண்மை, தமிழர் விரோத கட்சிகள் அவங்க சொல்றது கஷ்டம். காங்கிரஸ் வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய் சொன்னா பிஜேபிக்கு தாங்க நஷ்டமாகும். அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு போயிடும், கிறிஸ்டின் ஓட்டு போயிட்டு பயப்படுறாங்களா? ஏன்னா வந்தே மாதரமும் பாரத் மாதாக்கு ஜெயும் இந்திய சுதந்திர போராட்ட கொள்கைகள். அப்படி இருக்கிறப்ப அதை கூட சொல்றது இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க, நான் எனக்கு ஞாபகம், குஜராத்ல ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு பாரத் மாதா கே ஜெயின் கத்தின உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொல்லி அப்புறம் சோனியா மாதா கே ஜெயின்னு மாத்தினதாக ஒரு காணொலி பார்த்த ஞாபகம் இருக்கு. சோ இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க சொன்னதுனால நான் இந்த போப் விஷயத்துக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். என்சிஆர்டி புத்தகங்களில் உங்களுக்கு அயோத்தி வழக்கை பற்றிய குறிப்புகளில்
அங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இப்பொழுது ராமர் கோவில் கட்டப்பட்டதுங்கிற இடங்கள் எல்லாம் 3 கூம்பு வடிவான கட்டிடம் இடிக்கப்பட்டுன்னு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி NCERT சொல்லி இருக்கு. இது மதவாதம்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. காங்கிரஸ் தமிழக செல்வ பெருந்தகை சொல்லியிருக்க. செல்வ பெருந்தகை பத்தி பேசணுமான்னு தெரியல. முதல் நாள் நம்மளும் தனியா வளர்ந்து காமராஜ் ஆட்சி அமைக்கணும்ன்றார். அடுத்த நாள் போய் கோயம்புத்தூர்ல போய் அடுத்த 25 வருஷத்திற்கு ஸ்டாலின் ஆட்சி தான் அப்படின்னு பேசுறாரு. இவரு குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி பேசுறாரான்னு தெரியல. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் உங்களுக்கு அங்கே இருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக கட்ட பஞ்சாயத்து நடத்துபவர் என்று செய்திகள் உண்டு. எனவே நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ தெளிவாக அயோத்தி அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே உங்க இருந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தில் 500 வருடமாக தொடர்ந்து தொழுகை நடந்ததற்கு முஸ்லிம்களிடம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் அங்கே தொடர்ச்சியாக ஜென்மஸ்தான் மசூதி என்ற பெயரில் இந்துக்கள் எல்லா காலங்களிலும் வழிபாடு நடத்தி உள்ளார்கள். அங்கே 1948 ராம்லல்லா குழந்தை ராமர் வைக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் கூட அங்கே தொழுகை நடத்தப்படவில்லை. பேருக்காக இவங்க வழக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில் நின்று பண்ணாங்களே தவிர, சிலை உள்ள இடங்களில் இறைவனை திருமேனி வழிவில் வழிபட்டால் அந்த இடத்தில் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்குமே அங்க வழிபடுது. இந்த இடதுசாரிகள் அயோத்தியை பத்தி 2-3 புத்தகங்கள் கட்டுரைகள் எழுதி பரப்பினாங்க. அவர்கள் பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டியோட சேர்ந்துகிட்டு பண்ணாங்க. அந்த பேராசிரியர்களை கூப்பிட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் சாட்சிகளாக வைத்து குறுக்கு விசாரணை செய்த பொழுது, நாங்கள் அயோத்திக்கு போனதில்லை, அயோத்தியை பற்றி புத்தகங்கள் ஆராய்ச்சி செய்ததில்லை, எங்களுடைய கருத்துக்களைத்தான் நாங்கள் புத்தகமாக தந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நார்மலாக சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கு சாட்சிகள் என்று வருபவர்களை பற்றி அது பொய் சாட்சியா உண்மை சாட்சியா என்று மட்டுமே கூறி அதை விமர்சிப்போம். ஆனால் எங்களுக்கு இந்த பாபர் மஸ்ஜித் கமிட்டி என்ற அந்த குழுவினர் கொடுத்த சாட்சிகளில் அவர்கள் இந்தியா முழுக்க பிரபலமான இடதுசாரி வரலாற்று பேராசிரியர்கள் என்று கூறப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் குறுக்கு விசாரணையில் பார்க்கும் பொழுது அவர்களை அலீஜ்டு எக்ஸ்பர்ட்ஸ் என்று கூறி அவர்கள் இது போன்ற ஒரு மிகவும் பிரச்சனைக்குரிய விஷயத்தில் எதற்காக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படி எழுதினார்கள் என்று மிக தீவிரமாக கண்டித்துள்ளது. அதே இடதுசாரிகள் இன்றைக்கும் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம பைபிள் விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப போப் அவர்களை நம் பாரத பிரதமர் மோடி சந்திச்சிருக்கார். முதல்ல அகில உலக அளவில் போப் அவர்கள் சந்திப்பு அல்லது G7ல கலந்துகிட்டதுக்கு அவர் கத்தோலிக்க மதத்தின் தலைவர் என்ற பெயரில் இல்ல, வேட்டிகன்ங்கிறது ஒரு தனி கண்ட்ரி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒரு 95 ஏக்கர் கொண்ட கண்ட்ரி, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பல பல்கலைக்கழகத்தோட சின்ன சைஸ், அதுக்கு பேரு கண்ட்ரி. ஆனா அதுல ஒரு முக்கியமான சட்டம் உங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க இத்தாலிக்கும் வேட்டிகனுக்கும். என்ன சட்டம்னு சொன்னால், உலகில் எங்கே எந்த பாதிரியாரோ பிஷப்போ தப்பு செய்து விட்டு இங்கே வந்து விட்டால் அவரை நீங்கள் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க அவங்களுக்கு அசைலம் கொடுக்குற இடமா இருந்துருச்சு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னால், ஜார்ஜ் பொன்னையா என்ற பாதிரியார் சட்டவிரோதமாக நாங்கள் கன்னியாகுமரியில் சர்ச்சு கட்டுவதற்கு தமிழக அரசு போலீஸ் தடுக்கிறது, நாங்கள் போட்ட பிச்சையால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள்னு பேசினப்போ, அவரை கைது செய்யணும்னு சொன்னப்போ, நம்ம தமிழக அமைச்சரின் மகள் ஒருத்தி இந்தியாவில் எந்த ஒரு பாதிரியாரையும் கைது செய்ய வேண்டும் என்றால் வேட்டிகன் போப் அரசரிடமிருந்து எழுத்து மூலம் பர்மிஷன் வாங்கிக்கணும் அப்படின்லாம் பேசுறாங்க. இவங்க எல்லாம் இந்திய இறையாண்மைக்கு சேர்ந்தவங்களா அப்படின்னே தெரியல. சரி, இப்ப இதுல வருவோம். அதாவது திரு மோடி அவர்கள் எலெக்ஷன் போது ஒரு டிவி பேக்காரர் கேட்கிறார், நீங்க இதுல பாவ்நகர்ல ஒரு சிறிய ஊர்ல பிறந்தீங்களே, இன்னைக்கு பிரதமராகி இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்களே இந்தியாவை விஸ்வகுருவாக பார்த்து கொண்டிருக்கிறது, இந்திய நாட்டை விஸ்வ பந்து உலகின் நண்பராக பார்க்கிறது, இந்த பொசிஷன்ல நீங்க வருவீர்கள் என்று எதிர்பார்த்தீர்களா அப்படின்னு, நான் என் தாயின் வயிற்றில் பிறந்து வந்தாலும் கூட என்னை இறைவன் இந்த பணிக்காக என்னை பயன்படுத்தி உள்ளார், இறைவனுடைய பணியாக என்னை காண்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் தான் கடவுள்னு அவர் சொன்னார் என்று ஒரு பொய்யை பரப்பினார்கள். சரி, நம்ம திருவள்ளுவர்
உங்களுக்கு வந்து பூதங்கள் ஐந்தே அகத்தே நகுங்கிறார். மனித நம்மளுடைய பஞ்ச பூதங்கள், நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பஞ்ச பூதங்களும் ஒவ்வொரு மனிதனின் உடம்பிலும் இறைவன் வைத்து படைத்துள்ளார் அப்படிங்கிறார். இறைவனுடைய ஒரு பாகம்தான் நாம். பரமாத்மா என்பது இறைவன், ஜீவாத்மாங்கிறது மனிதன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்கிறது தான் சனாதனம்ங்கிறது. அது ஏதாவது இந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுங்கிறது நிலையாமை. பற்றற்ற கண்ணே பற்றற்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இந்த மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கு காரணம் பற்று. அவா என்ப எஞ்ஞானும் பிறப்பு ஈனும் வித்து. சரி, இந்த பற்றை எப்படி அறக்கலாம்னா அந்த பற்றற்ற இறைவன் திருவடிகளை பற்றி கொண்டால் மட்டுமே முடியும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீங்க. எனவே இதுதான் சனாதனம். எனவே இந்த இறைவன் என்பதை நாம் உணரணும். உங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கா, எனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் உலகம் உள்ள தீரி. இது உடனே இது வந்து நம்ம இவங்க என்ன சொல்றாங்க, இதை நான் ஜெயா பிளஸ்லயே ஏதோ பேசினப்போ இது வந்து அத்வைத சித்தாந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பைபிள்ல ஆதாமை படைத்த பொழுதே என்ன சொல்றாங்க, இறைவன் தன் வடிவில் மனிதனை படைத்தார் அப்படின்னு தான் இருக்குது. எனவே இந்த சித்தாந்தம் எல்லா மதத்திலையும் இருக்கு. இன்னும் சொன்ன போனா பைபிள்ல உங்களுக்கு இது மனித உடம்புதான் இறைவனின் கோவில் அப்படின்னு வசனம் பவுல் அவர்கள் எழுதியிருக்கார். அதனாலதான் இயேசு என்ன சொல்றார், ஒரு மனிதனை மதம் மாற்றவே கூடாது, ஏன்னா அவன் தான் இறைவனின் திருக்கோவில். அதை என்ன சொல்றான்னு சொன்னால், பரிசேயர்கள் என்பவர்கள் மதம் மாற்றுவதை பத்தி அவர் கமெண்ட் அடிக்கிறப்ப, நீங்கள் நாடுகளையும் கடலையும் கடந்து ஒருவனை பைபிளிய மதத்திற்கு மதம் மாற்றுகிறீர்கள். அப்படி பைபிளிய மதத்திற்கு அவன் மாறிய பின்னர் உங்களை காட்டிலும் இரட்டை நரகத்தை அடைவான் அப்படின்னு சொல்றார். அதாவது இன்னும் ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காங்க, ரைட்டு. பட் இதுல வந்து கிறிஸ்டியானிட்டி சிறுபான்மையர் ஓட்டு, அதுவும் இல்லாம இப்ப கேரளால வந்து அவங்க அதிக எம்பிகள் ஜெயிச்சிருக்காங்க. இதை கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்களா, இல்ல உண்மையாலுமே நம்ம ஒரு அவசரத்துல தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ரீதியில மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? இல்ல, இது வைரல் ஆகி மக்கள் பாஜக நம்ம சில அமைச்சர், ஐ திங்க் ராஜீவ் சந்திரசேகர் போன்ற அமைச்சர்களே இதை எடுத்து எதுக்காக இப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இப்ப இயேசுவை கடவுள்ங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆனால் மோடி தன்னை கடவுள் என்று எப்பயுமே சொல்லல. ஆனால் திரு ராகுல் காந்தியை எடுத்துக்கிட்டா அவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக. 2010 வாக்குல என்ன சொன்னார்னா, காங்கிரஸ்ல வேட்பாளர்களை டெல்லியில ஒரு குழு தேர்ந்தெடுக்குது, அதெல்லாம் கூடாது. ஒரு மாகாணத்திலையும் உங்களுக்கு ஒரு சின்ன காங்கிரஸை சேர்ந்த ஒரு குழு மக்கள் அமைந்த குழு தேர்ந்தெடுத்து அவங்க சொல்றவங்களதான் தேர்ந்தெடுக்கணும், ஜனநாயகம் வரணும். அப்புறம் 2013 வாக்குல அமேதியிலேயே அவருக்கு எதிர்ப்பு வருதுன்னு சொன்னோம்னா, அமேதியின் ராஜா குடும்பத்தை சேர்ந்த சஞ்சய் சிங் என்பவருக்கு அசாம்ல கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர், ஏன்னா அவருடைய ஆதரவு இல்லாம அமேதியை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அமேதியில போய் நின்று 2014 தட்டு தடுமாறி ஜெயிச்சிட்டாரு. 2019 தோத்து போனார். இப்ப அந்த 2013 உத்தரப்பிரதேசத்துல பிராமணர்கள் கூட்டத்துல போய், நான் காங்கிரஸ் செக்ரட்டரி என்பது 2வது பட்சம்தான், நான் பிராமணன் என்பதே முதல் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறமாக அவர் குஜராத் தேர்தல் அப்ப கோயிலா போயிட்டு இருந்தார். ஒரு மீட்டிங்ல போய் ஒரு கேள்வி கேட்டப்போ, நான் காஷ்மீரை சேர்ந்த கவுல் பிராமணன், என்னுடைய கோத்திரம் தத்தாத்திரேய கோத்திரம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் ஆச்சு அவரு ஒரு கோயில் போனப்போ, குஜராத்ல ஒரு கோயில் போனப்ப அவரோட வந்த துணைவர், இந்துக்கள் அல்லாதவர்கள் அந்த கோயிலுக்கு போறதாக இருந்தால், நான் இந்த கோவில் இறைவனை வழிபடுவதற்காக வந்துள்ள இந்து அல்லாதவன்கிறதுல ராகுல் காந்தி சார்பாக அவரோடு வந்தவர் கைது பண்ணீங்க, கையெழுத்து போட்டுள்ளார். அந்த இது இன்னைக்கும் இருக்கு. ஆனால் இவர்கள் திருப்பதியில போனாலும் போடணும், இன்னைக்கு வரைக்கும் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அதை செய்யறதில்லை. மதங்களை எதிர்த்து இப்ப இஸ்லாமை உட்கார்ந்து என்னது, அங்கே இருந்தது பாபர் மசூதியே இல்லை என்பது மிக தெளிவாக உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தொல்லியல் ஆதாரங்கள் அடிப்படையில் சொன்னப்புறமும் மீண்டும் தூண்டப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை கேலி செய்கிறாங்க. இவர்களுடைய நோக்கம் ஓட்டு வாங்கறதுக்காக என்ன வேணா செய்வது என்பதாக உள்ளது. ஆனால் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், கேரளா கத்தோலிக்க சர்ச்சு இப்பொழுது பல பிஷப்புகள் நேரடியாக பிஜேபிக்கு ஆதரவாக வந்துட்டாங்க. அதை கிண்டல் பண்றதுக்காக இந்த வேலையை பண்ணாங்களான்னு தெரியல.
ஆனால் அமைச்சர் மற்றும் எல்லாரும் சொன்ன உடனே இப்ப மன்னிப்பு கேட்டு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த ட்வீட்டை போய் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பேருக்கும் அதிகமான பார்த்திருக்காங்க. இதற்கு நிச்சயமாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தண்டனை கொடுக்கணும். இதற்கு இதை வந்து இதை அவர்களுக்கு மிக எளிதான வாய்ப்பாக வயநாட்டுல வரும். வயநாட்டை பொறுத்தவரை 38% முஸ்லிம்களும் 20% கிறிஸ்தவர்களும் கொண்ட தொகுதி. அங்கே பிரியங்கா காந்தி நிறுத்தப்படலாம்னு ஒரு ரூமர் ஓடுது. இதை விட வெற்றி மிக எளிதான வாய்ப்பு கிடைக்காது. மிக நிச்சயமாக மதவாதத்தை அரசியலில் இருந்து காங்கிரஸ் கொண்டுவதை நீக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கணும். காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித்துடைய நீஸ் யூபியில பேசுறப்ப சமாஜ்வாதி காங்கிரஸ்காரல இருக்காரு, அவர் கட்சியில இருக்காரு. முஸ்லிம்கள் அனைவரும் காங்கிரசுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடுவதை முஸ்லிமின் மத கடமையாக எடுத்துக்கொண்டு ஓட் ஜிஹாத் செய்யணும் என்று அவர் பேசினார். அவர் பேசியதால் மட்டுமே தான் மோடி அவர்கள் ஓட் ஜிஹாத் வேண்டுமா, இந்திய ஒற்றுமை வேண்டுமா என்று பேசினார். அவர்கள் பேசியதற்கு பதில் கொடுத்தீங்கன்னா உடனே பிஜேபி இந்துக்களை ஒற்றுமை செய்து, இந்துக்கள் என்று என்றைக்குமே பிஜேபி பார்ப்பது இல்லை. இந்திய இறையாண்மை, இந்திய ஒற்றுமை, சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்பதுதான் பாஜகவின் கோட்பாடு. அதனால தயவு செய்து அரசியலில் மதத்தை கலக்காம இருக்கணும். இதை ஒரு முன்னேற்பாடாக எடுத்துக்கொண்டு இனிமேல் மைனாரிட்டி மதவாதம் பேசும் பாஜக காங்கிரஸ் திருந்தினால் நல்லது. கண்டிப்பா ஒரு தேசிய கட்சி இந்த அளவுக்கு ஒரு மதவாத கட்சியா ஆகிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தக்கூடிய விஷயம்தான். திருந்துவாங்க அப்படிங்கறத நம்புவோம். உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.